ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு மத்தியானம் நேரங்க பயங்கரமான வெயில். இப்போ தான் எல்லா வெயிலும் தெரியுமே எல்லாருக்கும். அது மாதிரி சாப்பிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பாயை போட்டு தூங்கலான்னு சொல்லி படுத்தோங்க. ஆனால் படுக்கும்போதே தெரியும் நான் பயங்கரமான ஹீட்டு. என்னடா அது இப்படி ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும்போதே நல்லா வேர்த்து ஒழுகிடுச்சு. தூங்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கவலையாக தூங்கினேன். சரி என்ன பண்ணுறது, சரி பொருள் பண்ணி படுக்கலாம், அப்புறம் தூக்கம் வரணும் பார்க்கலாம். அப்புறம் தூக்கம் வரல. என்னடா பண்ணுறது, ஐயோ என்ற கால கொடுமையாக போச்சே, கஷ்டப்படுறோமே, தூங்க கூட முடியலையோ, நிம்மதியான தூக்கம் கூடலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும். டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சரி முதல்ல ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு, அதை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பைப்பை தூக்கி இன்னொரு பைப் பக்கத்தில் இருந்துச்சு தறி, அது பக்கத்தில் எடுத்து வச்சு என்ன பண்ணேன்னா செட் பண்ணிட்டேன், மேலே செட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ஃபேனு, கீழே வந்து பைப்பு. நல்லா கவனிச்சிருங்க, மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்கு, கீழே வந்து பைப் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன தெரியும், பெட்ஷீட் தெரியும், பெட்ஷீட் எடுத்துட்டு கொஞ்சம் போய் வாஷிங் பண்ணி போட்டு நல்லா முக்கு நல்லா நினச்சிக்கிட்டேன், நல்லா ஈரமாக மாதிரி நினச்சிக்கிட்டேன். அப்புறம் நினச்சி கொண்டு வந்து அது நல்லா புளிஞ்சிட்டேன் ஓரளவுக்கு. அது புளிஞ்சு தண்ணி சொட்ட அளவுக்கு கொண்டு வந்து வேகமாக வந்து சீக்கிரம் போட்டால் தான் திரும்ப வேலை செய்ய முடியும். அதனால் சீக்கிரம் என்ன பண்ணிட்டேன், சேர் எடுத்து போட்டு கீழே வந்து பாவு இருந்துச்சு. இப்படி மேலே தண்ணியோடு போடும்போது கீழே என்ன பண்ணா பாவு மேலே தண்ணி கொட்டும். அதனால் என்ன பண்ணேன், கீழே இறங்கி ஒரு அட்டையை எடுத்து இந்த அட்டையை தூக்கி பாவு மேலே போட்டேன். அப்போ என் பையனும் கொஞ்சம் உதவி பண்ணான். அப்புறம் அந்த அட்டையை தூக்கி போட்டோன்னே பெட்ஷீட்லாம் நல்லா இழுத்து விட்டேன். அப்புறம் என்ன ஆகும் கவனிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை தட்டி விடாத மறந்துடாதீங்க. அப்புறம் போட்டுன்னா அப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதியாச்சு. கீழே தண்ணி சொட்டும், தண்ணி கீழே ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த நிலமும் என்ன ஆகுனா ஹீட் ஆகாமல் நிலமும் கூலிங் ஆகும். அப்புறம் ஃபேனை போட்டு விட்டு பார்த்தா அப்போ உடனே அந்த தண்ணி மேலே ஃபேன் அந்த காற்று பட்டு வரும்போது நல்ல ஒரு கூலிங்காக வந்துச்சுங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் படுத்தேன், ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம். அருமையாக இருக்குது, நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் தான் நீ ஏன்டா முழிச்சிட்டு இருக்கிற கைப்புள்ள தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.